Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா புரோக்கன் ரேஜ். இந்த திரைப்படம் வெளியான 2024. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பான் நாடு திரைப்படம். திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா டகாஷி கிட்டானோ. திரைப்படத்தின் முதன்மை கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கிறதும் டகாஷி கிட்டானோ நெசுமியா ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, புரோக்கன் ரேஜ் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. நெசுமி இவர் வந்து ஒரு வயதானவர், ஒரு 60 வயது கடந்தவராக இருக்கார். பட் என்னென்னா அவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லராக இருக்கார். இப்போது அவர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு காஃபி சாப்பிட போகிற மாதிரி போகிறாரு. அங்கே போனீங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு என்ற ஒருத்தர் மூலிமா வந்து அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கப்படுது, இவங்களை போய் கொண்டுட்டு வராரு. ஸோ அங்கே போய் கொண்டுட்டு வராரு. இந்த மாதிரி ஒரு 2 கொலைகள் பண்ணுறாரு. பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு கட்டத்தில் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. போலீஸ்கிட்ட மாட்டின அப்புறமா போலீஸ் இவருக்கு ஒரு சான்ஸ் தராங்க. அதாவது எனக்கு வந்து ஒரு ட்ரக் லார்டு ஒருத்தன் இருக்கான், அவனை எப்படியாவது பிடிக்கணும், அவனை பிடிக்கணும்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நாங்கள் வந்து உன்னை வந்து விடுவிச்சிடறோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு புது ஐடென்டிட்டி தரும், ஸோ அண்டர் கவராக நீ போய் பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு கேட்டுக்கிறாங்க. எம்மை வந்து வற்புறுத்துறாங்கன்னே சொல்லலாம். ஸோ அங்கே வந்து நெசுமியை இப்போ நெசுமி என்ன பண்ணுறாருன்னா வேறு வழி இல்லாமல் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு பாயிண்டில் வந்து போலீஸ் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டு என்ன ஆகுது அப்படின்னு ஒரு பாயிண்டில் தான் படம் முடியும்னு பார்த்தா படம் ஒரு பாயிண்டில் முடிஞ்சு அதே கதை வேறு ஒரு பாயிண்டில் அதே இது ஸ்பின் ஆஃபாக ஆரம்பித்து வேறு ஒன்று பண்ணுது, பரோடி பண்ணுது. இதுதான் கதை. இது என்ன பியூட்டினா, ஃபஸ்ட் இந்த படம் வந்து ஒரு 62 மினிட்ஸ் ஓடக்கூடிய ஒரு படத்தில் ஃபஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் வந்து ஒரு சீரியஸ் பேட்டர்னில் அந்த படம் மூவ் ஆகும். மிக முக்கியமாக நெசுமியோடைய லைஃப் சின்னதாக காட்டப்படுது. அப்புறம் நெசுமி எப்படி இதை கான்ட்ராக்ட் கில்லிங் பண்ணலாம், நான் சொன்ன எல்லாமே ரொம்ப சீரியஸ் பேட்டர்னில் மோடில் படம் மூவ் ஆகும். அண்ட் தென் இந்த இன்னொரு இடத்துல கதை ஸ்பின் ஆஃபில் இதை அப்படியே பரோடி பண்ண எப்படி இருக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது வந்து நையாண்டி பண்ணுறது. அந்த நையாண்டி பண்ணுற இடத்துல நமக்கு அந்த சிரிப்பு பிச்சுக்கிட்டு கொட்டும் உங்களுக்கு. அப்படி ஒரு லாஃப் அவுட் லவுட் மூமெண்ட்ஸு. டகாஷி கிட்டானோ வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அதில் விஷயம்லாம் பண்ணியிருப்பார். நிஜமாகவே உங்களுக்கு அப்படி ஒரு சிரிப்பு அலைகள் வந்து பொங்கி எழும் படம் பார்க்கும்போது. இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த செகண்ட் கதையில் இது என்ன ஆகி இது எங்கே போய் முடியுது அப்படின்றது தான். இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். டகாஷி கிட்டானோ ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து அலசின ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த பரோடி நீங்கள் வந்து இந்த பாஸ் ஃபிலிம்ஸ், இந்த மாப் பாஸஸ், யக்குசா பற்றி ஜப்பானில் அது வந்து யக்குசா படங்கள் இல்லாததே கிடையாது. எக்கச்சக்க படங்கள் யக்குசா பற்றி வந்துருக்கு. அதாவது இந்த மாதிரி வந்து யக்குசா பற்றி படம் எடுக்கிறேன், நீங்கள் நம்ம ஊரில் கூட எடுத்துக்கலாம், ஒரு கேங்ஸ்டர்ஸ் பற்றி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்களேடா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னிறுத்துகிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நக்கல் பண்ணால் எப்படி இருக்குன்றது பார்த்தீங்களா, அதுதான் இந்த படம். அது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சிரிப்படைகளை வந்து தூவி அலசி பண்ணியிருக்காரு. இன்னொன்று சீரியஸ் பாயிண்ட்லேருந்து பார்த்தா உண்மையாக கேட்குற கேள்வியும் நியாயமாகப்படுது. இதையே எத்தனை காலத்துக்கு ஓட்ட போகிறேன். ஏன்னா டகாஷி கிட்டானோவும் அதை பண்ணவர் தான். அவரையே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். இன்னொன்று ஆடியன்ஸையும் சேர்த்து பேஷ் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஃபிலிம் மேக்கர்ஸையும் ஆடியன்ஸையும் சேர்த்து நடுவில் ஒரு இடத்துல பண்ணுவார், ரன் டைம் ஃபில்லர் சொல்லிவிட்டு. அது நீங்கள் படம் பார்ப்போம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதாவது ஆடியன்ஸுமே என்ன செட் ஆஃபில் இருக்காங்க, என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸு ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கன்றது அவங்களையும் சேர்த்து ஒரு இடத்துல பரோடி பண்ணுறது, பேஷ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தைரியம் வேணும். எக்ஸ்பெரிமெண்டலாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் டகாஷி கிட்டானோ. இது ஒரே கதை 2 விதமாக சொல்லப்பட்டிருந்தாங்க. இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது என்னடா ஒரு இடத்துல இப்படி சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக இருக்கிற மாதிரி நினைக்கலாம். பட் ஸ்டில் இவ்வளோ இந்த படத்தில் பேசியிருக்கார். அதுதான் டகாஷி கிட்டானோ நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அவருக்கு அந்த என்ன வயசானாலும் அவர் அது வந்து ஒரு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சு மூவ் பண்ணுறதுல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தட் வாஸ் ரியலி இந்த படத்தில் உண்மையாகவே கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எங்கேயுமே நாமினேட் ஆகும் போகலாம். பட் ஸ்டில் வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் வந்து அவுட் ஆஃப் காம்படிஷன் செக்ஷனில் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டிருக்கு. மெயின் காம்படிஷன் உள்ள போனாலும் அவுட் ஆஃப் காம்படிஷன் உள்ள இந்த படம் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டிருக்குன்றதை நான் அதை சொல்லிக்கிறேங்க. டெஃபினட்டாக நீங்கள் புரோக்கன் ரேஜ் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.